ஹாய் கைஸ், வணக்கம். வெல்கம் டு சினிமா பல்ப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தண்டகாரண்யம் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம அட்டகத்தி தினேஷ், கலையரசன், இன்னும் சிலர் நடித்த முத்துக்குமார் சார் இவங்களாம் நடித்து நம்ம ரஞ்சித் அவருடைய ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீரம் ப்ரொடக்ஷன்ஸில் அதியன் ஆதிரை அவர்கள் இயக்கிய ஒரு நல்ல ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து ஓவராலாகவே ஒரு நல்ல ஒரு ஈர்க்கத்தை நம்ம கொஞ்சம் ஒரு கனத்த இதயத்தோடு வெளியே வர தேட்டரை விட்டு வெளியே போகிற ஒரு படமாகவே இருந்தது. ரொம்ப எமோஷ்னலாகவும் நல்லா கனெக்ட் ஆகிருந்தது. இந்த மலைவாழ் மக்கள் வந்து படுற கஷ்டங்கள், ஸோ அவங்க வந்து இந்த அவங்கள நக்கலைட்டுன்னு சொல்லி வெளியே அனுப்புறது, இந்த மாதிரியான சீன்கள்லாம் படத்தில் நல்லா இருக்குது. ஸோ படத்தோட கதை அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து இப்போது நம்ம கலையரசன் சார் முருகன்ற கேரக்டரில் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப நாளாக வனத்துறையில் வேலை செய்கிறாரு. பட் அவரை வந்து பர்மனன்ட் ஸ்டாஃபாக வந்து அவங்க ஆக்கலை. ஸோ இதனால் ஊரில் இருக்க அவருடைய அண்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்டகத்தி தினேஷ் சார். ஸோ அவர் வந்து ஒரு மக்களுடைய போராளியாக இருக்கார் இந்த இடத்துல. ஸோ இவர் வந்து இவங்க கடைசியில் இவருக்கு வந்து பர்மனெண்ட் ஆக முடியாது அப்படின்ற நிலைமை வரும்போது இவங்க எல்லாம் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களோட நிலத்தை விற்று இவர் இராணுவ வீரர் ஆக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இவர் இராணுவ வீரர் ஆனாரா? இங்கே வந்து நம்ம அட்டகத்தி தினேஷ் சார் வந்து மக்களுக்கான போராளியாக இருந்து அந்த வளங்களெல்லாம் எப்படி பாதுகாக்கிறாங்க, இதை எப்படி அந்த இடத்த தக்க வச்சுக்கிறாங்க, இதை பற்றின்ற கதை தான் இந்த கதை. ஸோ படம் வந்து ஓவராலாக எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம 3 கதாபாத்திரங்கள் பற்றி சொல்லணும்னா, நம்ம ஷபீர் சாராக இருக்கட்டும், நம்ம அட்டகத்தி தினேஷ் அவர்களாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து நம்ம கலையரசனாக இருக்கட்டும், 3 பேரோட ஆக்டிங்குமே சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தில். ஸோ வந்து இவங்க இந்த நடிப்பு அப்படின்றத தாண்டி அவங்க அந்த கதாபாத்திரமாக எப்பயுமே வாழ்வாங்க. அது சூப்பராக இருக்கும் எப்பயுமே பார்க்கும்போது. அந்தளவுக்கு ஒரு அழகாக அந்த கேரக்டரை எப்படி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்த கதாபாத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி படத்துடைய மியூசிக் நம்ம ஜஸ்டின் பிரபாகரன் சார் போட்டிருக்காரு. ஸோ மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஜுவல் அவர் டியர் காம்ரேட் ப்ளஸ் வந்து இன்னும் ஒரு 4-5 படங்கள் அவருடைய பேசப்படக்கூடிய பாடல்கள்லாம் நிறைய பண்ணையாரம் பத்மினி இந்த மாதிரி அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் மற்ற படங்களை காட்டிலும் இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டுன்னு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்துகிட்டு, ஸோ 5 வருஷம் கேப்புக்கு அப்புறம் இப்போ இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். படம் வந்து மலைவாழ் மக்களுடைய கஷ்டங்கள் என்ன, அவங்கள வந்து எப்படி நக்கலைட்டுன்னு சொல்லி இந்த இடத்த விட்டு வெளியே அனுப்புறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு கம்யூனிசம் இப்படி பேசி ஓரளவுக்கு மேலோட்டமாக அது என்ன பண்ணி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ வெளிப்படையாக ரொம்ப விஷயங்களை அவங்க சொல்ல முடியாது, ஏன்னா சென்சார் போர்டு இந்த மாதிரி சில பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ என்ன படத்தில் சொல்ல முடியுமோ மேலோட்டமாக கதைக்கு ஏற்ற மாதிரி அழகாக சொல்லியிருக்காங்க. படம் வந்து ஓவராலாக நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக இருந்தது. ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. நீங்கள் படம் வந்து பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேட்டருக்கு போய் பார்க்கலாம். ஃபேமிலியோடு போய் பார்க்குற அளவுக்கு நல்ல படம் தான். பிஜிஎம் ஸ்கோரிங்காக இருக்கட்டும், படத்தில் வந்து நம்ம 3 பேரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ஸோ என்னென்னு காமெண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா லவ்வாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து சினிமோட்டோகிராஃபி, படத்துடைய சினிமோட்டோகிராஃபி பற்றி பேசணுன்னா கேமரா ஒர்க்லேருந்து எடிட்டிங் ஒர்க், பிஜிஎம் எல்லாமே பர்ஃபெக்டாக மர்ஜ் ஆகி ஒரு அழகாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் லேக் இருக்கா, இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா லேக் எங்கேயுமே இல்லை. படம் அடுத்து என்னன்ற மாதிரி ஒரு 2 கதை காலத்தில் நல்லாவே போகும். நம்ம ஷபீர் சார் ஆக்டிங்கும் நல்லாயிருக்கும். 3 பேரோட கதாபாத்திரமும் சொல்லவே வேணாம். அட்டகத்தி தினேஷாக இருக்கட்டும், நம்ம கலையரசனாக இருக்கட்டும், அவர் மெட்ராஸ் படத்துலேருந்து இப்போ வரையும் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர்னு அவருக்கு கொடுக்குறதுல பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போயிடுவார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் அப்படின்ற கேரக்டர் ரொம்ப அழகாக அவர் பண்ணியிருக்காரு. அட்டகத்தி தினேஷ் சாரோடைய பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஒரு சில டைலாக் ரைட்டிங்லாம் படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வெறும் வனத்துறை கிட்ட வந்து மலைகளை பாதுகாக்கிறது மட்டும்தான் நீங்கள் காட்டையே மலையும், ஆனால் அதை எப்படி வளப்படுத்தணுன்றது எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்ற டைலாக்ஸாக இருக்கட்டும். ப்ளஸ் வந்து நீங்கள் நைட்டாக கோட்டையில் உட்காந்துக்கிட்டு சட்டம் போடுவீங்க, காலையில் வந்து கண் முடிச்சு பார்த்தா நாங்களாம் குற்றவாளியா அப்படின்ற கேட்குற டைலாக்ஸாக இருக்கட்டும். ரொம்ப அதுக்கு கொடுத்த பிஜிஎம்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹைக் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்துக்கு அந்தளவுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஒரு எமோஷ்னல் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல படம். ஸோ கண்டிப்பாக வந்து தேட்டரில் போய் எல்லோரும் பாருங்கள். ஸோ
ஸோ படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னா 100க்கு ஒரு 80 கொடுக்கலாம். சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து படத்தில் சொல்லக்கூடியது இருக்குது. நான் அதெல்லாம் நம்ம ஓப்பனாக சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் நான் இங்கேயே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு இந்த படம் பார்க்கக்கூடிய அந்த ஆர்வம் போயிடும். ஓவரால் சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், 3 பேர் அவங்களுடைய நடிப்பாக இருக்கட்டும், வில்லனிசம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துக்குமார் சார் வந்து விட்றா நான் இன்னைக்கு படம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக ஓவரால் படம் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு கண்டிப்பாக 80 கொடுக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டருக்கு போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். ஒரு கடைசி ஒரு 10 நிமிஷம்லாம் நம்ம கண் கலங்குற அளவுக்கு இருக்கக்கூடிய நல்ல படம். கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.